لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. وقال النبي صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காமித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலக வாழ்க்கையை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தேடிக்கொள்வதற்காக உலகத்தில் மனித சமூகத்தை இறக்கும் பொழுது இரண்டு கைகளுடன் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சில வார்த்தைகளை சொல்வான். வெளிப்படையான அதனுடைய அர்த்தங்கள் என்பது சாதாரணமானதாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்ட குர்ஆனிய விளக்கம் அதற்கு விரிவானது. உதாரணமாக பரக்கத் என்ற ஒரு வார்த்தை, இந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் சொல்லவே தெரியாது, இயலாது. பரக்கத் என்று சொன்னால் அது விசாலமானது என்று சொன்னாலும் சரி, அதெல்லாம் அதனுடைய முழுமையான அர்த்தமாக அமையாது. அளவு கம்மியாக இருக்கும், பயன்பாடு அதிகமாக இருக்கும். இதுபோல் பல்வேறு விதமான உள்ளடக்கங்களை கொண்டது பரக்கத். அதேபோல் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ரிஸ்க் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். இந்த ரிஸ்க் என்பதற்கும் கூட நாம் ஏதோ உணவு என்று மாத்திரம் அர்த்தம் வைத்திருக்கிறோம். அது ரிஸ்க் என்பது உணவு என்ற ஒரு நிலையில் மாத்திரமல்ல, விசாலமான அர்த்தத்தை குர்ஆன் ஷரீஃப் அதற்கு சொல்லி காண்பிக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ரிஸ்கை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அதை அருளுவதாக சொல்கிறான். மனிதனுடைய விசாலமான அறிவு, தொழில்நுட்பங்கள், அளவுக்கு அதிகமான முயற்சி எவ்வளவு இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய விசாலமான அறிவின் காரணத்தினால் மாத்திரம் பெரும் வசதி உள்ளவனாக இருந்துவிட இயலாது. அவர் தெரிந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அதன் காரணத்தினால் மாத்திரம் வலிமையான வசதி உள்ளவராக ஆகிவிட முடியாது. அவர் செய்யக்கூடிய பெரும் முயற்சியின் காரணத்தினால் மாத்திரம் பெரிய நிலையில் வந்துவிட முடியாது. பெரும் முயற்சி செய்தாலும் சரி, தொழில்நுட்பங்களில் உயர்ந்திருந்தாலும் சரி, அவர் விசாலமான அறிவை பெற்றிருந்தாலும் சரி, ரிஸ்கை வழங்குபவன் அல்லாஹ் என்று சொல்கிறார். ரிஸ்கை வழங்குபவன் அல்லாஹ். அது உணவையும் எடுத்துக்கொள்ளும், ஆடையும் எடுத்துக்கொள்ளும். ரிஸ்க் என்பது ரொம்ப விசாலமானது. ஹதரத் சய்யிதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பொறுப்பிலே வளர்கிறார்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தொழுகின்ற அந்த இடத்திற்கு செல்ல பொழுது அங்கே வித்தியாசமான உணவுகளை கண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. அங்கே ரிஸ்கை பெற்றுக் கொண்டார்கள், உணவுகளை பெற்றுக் கொண்டார்கள். எங்கிருந்து இது வந்தது என்று கேட்கும் பொழுது ஹுவ மின் இன்தில்லாஹ், ரப்பினுடைய புறத்திலிருந்து என்று சொன்னார். ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு காரியங்களை கொண்டு குர்ஆன் விரிவாக சொல்லி காண்பிக்கிறது. அதே போல ரிஸ்க் விஷயத்திலே நம்முடைய பார்வையும் ரப்பினுடைய பார்வையும், ரப்பு நமக்கு சொல்லி தரக்கூடிய பார்வை வித்தியாசமானது. பொதுவாக நாம செலவழிச்சா குறையும், அது நம்முடைய கொள்கை, நம்ம நடைமுறையில் வச்சிருக்கிறோம். 800 ரூபாயில 100 ரூபாய் செலவழிச்சா 700 ஆயிரும், நம்ம நடைமுறையில் வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையின் வாயிலாகவும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனித ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உயிர்பி ஸதகாத், சதகாக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா நகஸ மாரு அப்தின் மின் ஸதகா,
அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு மனிதர் சதக்கா செய்கிற காரணத்தினால் அவருடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. வெளிப்படையா குறையத்தானே செய்து, குறையாதுன்னு சொன்ன அர்த்தம் வணங்கலைன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பெரும் தொகையை கொண்டு ஆகக்கூடிய காரியங்களை விட சதக்காவின் காரணத்தினால் இருக்கக்கூடிய அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலான பயன்பாடுகள் இதை கொண்டு ஏற்படும் என்ற அர்த்தம். சங்கைக்குரியவர்களை, இது ரப்பினுடைய பார்வை, நம்முடைய பார்வை என்பது. அதே போல அல்லாஹ்வுடைய பார்வையிலே சதக்கா என்பது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும், வட்டி என்பது பொருளாதாரத்தை அழிக்கும். அல்லாஹ் சொன்னான், கொடுத்த பணத்துக்கு வட்டியாக ஒரு 100க்கு அதுக்கு மேல ஒரு வட்டி வாங்குறாருன்னா பணம் கூடும் என்பது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இருக்கிற முதலையும் அழித்து போடும், அதனுடைய பரக்கத்தையும் எடுத்து விடும் என்று சொல்கிறான். ரிபா, அல்லாஹு தஆலா ரிபாவின் காரணத்தினால் உள்ள ஏற்படக்கூடிய இந்த பொருளாதாரத்திலே அழிவு ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அதே போல மனித பெருக்கத்தின் காரணத்தினால் ரிஸ்க் தட்டு ஏற்படும் என்பதை போல உலகத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் எந்த உயிரினம் சரி அதற்குண்டான ரிஸ்கை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் எந்த உயிரினத்தையும் படைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். சங்கைக்குரியவர்களே, எனவே ரப்பினுடைய பார்வை ரிஸ்கினுடைய விஷயத்திலே ரப்பினுடைய பார்வை என்பது வேறு. அல்லாஹ் சொன்னான், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில் பறந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலையும் ரிஸ்கையும் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பூமி விசாலமானது, பல்வேறு தொழில்நுட்பங்கள் நிறைந்த பூமி இது, பல்வேறு வாய்ப்புகள் உள்ள ஒரு நிலை இது. எனவே ரிஸ்கை தேடி நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறார். நாம் ஒரு பக்கம் முயற்சி செய்தால் அதனுடைய பலன்களை அல்லாஹ் சமயத்தில் உடனடியாக கொடுப்பான், அல்லது வேறொரு பகுதியில் கொடுப்பான் என்று கூட மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை குர்ஆன் சொல்கிறது நமக்கு. ஹாஜரா அம்மா அவர்கள் தண்ணீரை தேடி சஃபா மர்வாவுக்கு இடையில் தான் ஓடினார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்தது அங்கே அல்ல, வேறொரு இடத்தில் சம்சமை ஊற வைத்தார். முயற்சி ஒரு பக்கம் செய்தாலும் கூட அதனுடைய பலன்களை ரப்பிடத்தில் நாம் முயற்சி செய்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதுதான் உண்மை. சங்கைக்குரியவர்களே, எல்லோரும் விசாலமான ரிஸ்கை கேட்கிறோம், ஹலாலான ரிஸ்கை கேட்கிறோம், தய்யிபான உணவை கேட்கிறோம். அல்லாஹ் சொன்னான், கேளுங்கள், ரப்பிடத்தில் விசாலமான ரிஸ்கை கேளுங்கள். விசாலமான ரிஸ்க் என்பது வெறும் பொருளாதாரம் மாத்திரமல்ல, ஆடை அணிகலன்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் ரிஸ்க் தான், நமக்கு வந்திருக்கக்கூடிய வீடுகளும் ரிஸ்க் தான், வரக்கூடிய எல்லாம் பாக்கியமும் ரிஸ்க் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அந்த ரிஸ்கிலே விசாலம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் சில காரணங்களை குர்ஆனிலே சொன்னான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சில காரியங்களை சொல்லி காட்டுகிறான். இவைகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நிலையில் விசாலமான ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அதிலே குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் சிலதை மாத்திரம் ஞாபகப்படுத்துவது என்று சொன்னார். சங்கைக்குரியவர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், முதலாவது ரிஸ்க்குக்காக முயற்சி செய்யுங்கன்னு சொன்னார். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ஒரு முயற்சியும் செய்யாமல் இவர் இருந்த இடத்தில் இருப்பார், ரிஸ்க் வரும் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் உலகத்தில் ஆக்கவில்லை. ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஸலூலன், இந்த பூமியை உங்களுக்கு வசமாக்கி தந்திருக்கிறோம். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் பல பகுதிகளுக்கும் சென்று அதிலே நீங்கள் நடந்து சென்று அதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை செய்யுங்கள். குலு மின் ரிஸ்கிஹி, அதனுடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தொழில்துறையை, விவசாயத்தை, பல்வேறு விதமான நிலைகளை அந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா உணர்த்தி காண்பிக்கிறார். புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது என்பது அவருக்கு உன்னதமான அந்தஸ்தையும் மகத்தான கூலியையும் ஏற்படுத்தி தருகிறது என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, முதலாவது ரிஸ்க் விசாலமாகுவதற்குண்டான அடிப்படையான காரியம் தரப்பட்ட ரிஸ்க்குக்காக சுக்குர் செய்யும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹ் நமக்கு தந்த ரிஸ்க்குக்காக வேண்டி நம்மை விட எத்தனை கீழ்நிலையிலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அதை விட அல்லாஹ் என்னை உயர்வாக்கி வைத்திருக்கிறானே என்று நினைத்து யார் சுக்குர் செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகத்தை ஏற்படுத்தி தருகிறான், விசாலமானதை உண்டாக்கி தருகிறான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. சங்கைக்குரியவர்களை, விசாலமான ரிஸ்க்குக்கு உண்டான முதல் அடிப்படையான விஷயம் அல்லாஹ் தந்த நிஅமத்துகள், அவன் தந்த பாக்கியங்களை நினைத்து நன்றி செலுத்துவது. அல்லாஹ் குர்ஆனிலே நன்றி செலுத்துவதனுடைய உயர்வை பற்றி ஏராளமாக சொல்கிறான். மனித கூட்டமே ரெண்டு தான், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, நன்றி உள்ள கூட்டம், நன்றி கெட்ட கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மை எல்லாம் நன்றி உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழும் பொழுது, அவன் தந்த நிஅமத்துகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழும் பொழுது எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம். ஒரு டாக்டரை சந்தித்தேன் சில நாட்களுக்கு முன்னால. அவர் சொன்னார், ஹஸ்ரத், தண்ணியை கொஞ்சம் வேகமா கொஞ்ச நாளுக்கு முன்னால குடிக்க முடியாம இருந்தார். என்ன, தண்ணி குடிச்சா தண்ணி வெளியில வந்துடும், அப்படி ஒரு சின்ன நோய் இருந்தது.
இது எவ்வளவு பாக்கியம். தண்ணீரை குடித்தால் உள்ளே செல்கிறது, அது வயிற்றிலே தங்குகிறது, சேருகிறது. இந்த துறையிலே நான் படித்திருந்தாலும் ரப்பினுடைய நியமத்தை இவ்வளவு நாளும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமில்லாமல் இருந்து விட்டேனே, எவ்வளவு நான் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு மிடர் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொன்னார். அல்லாஹ் தந்த நியமத்துகளின் அளவு கொஞ்சம் நஞ்சமல்ல பெருமக்களே. எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான். தந்த நியமத்துகளை நினைத்து நன்றி செலுத்த ஆரம்பித்தால் அல்லாஹ் அதிலே விசாலமான நிலை ஏற்படுத்தி தருவான் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. நிச்சயமாக ஏற்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வாக்களித்து சொல்கிறான். அதே போல ஒரு மனிதன் ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக் கொண்டால் அவன் அறியாத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை தருவான் என்று குர்ஆன் சொல்கிறான். 4 பேருக்கு முன்னால நல்லபடியாக நடக்கிறதுங்கிறது அல்ல, 4 பேருக்கு முன்னால் நல்லபடியாக நடப்பது அல்ல. சங்கைக்குரியவர்களே, ஒரு ரூம்ல 10 பேர் தங்கி இருக்கிறாங்க. ஒரு ஆள் பேணுதலா தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, பேணுதலா தொழுதுட்டு வர்றாரு, 10-20 வருஷமா தொழுதுட்டு வர்றாரு. அன்னைக்கு தூங்கிட்டார். நம்ம தொழுகாட்டா என்ன நினைப்பாங்க? பேணுதலா தொழுதுட்டு வர்றாரு, இன்னைக்கு தொழுதல்னா என்னமா நினைப்பாங்கிறதுக்காண்டி அவசர அவசரமா உதவி செய்து மற்றவங்க முன்னால தொழுகிறதுக்காண்டி காட்டினார்னா அவ்வளவு நாளும் செய்த காரியங்கள் எல்லாம் வீணாகி போய். ஷைத்தான் எதற்காக அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான்? அவன் என்ன இபாதத் செய்யலையா? அல்லாஹ்வை வணங்கவில்லையா? வணங்கினான். ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்ய என்று கட்டளை இட்டான். ஷைத்தான் சொன்னான், ரப்பே உனக்கு செய்யணும் செய்யற, ஆதமுக்கு செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொன்னான், அப்படியா? இவ்வளவு நாளும் நீ வணங்கியது எனக்காக அல்ல, உன் நஃப்ஸுக்காக அர்த்தம் இதுக்கு. இவ்வளவு நாளும் என்னை வணங்கியது எனக்காக என்றால் நான் சொன்ன கட்டளை ஏற்க வேண்டியது கடமை அல்லவா? இவ்வளவு நாளும் நீ வணங்கியது உன்னுடைய நஃப்ஸை வெளியே ஓண்டான். அருமையானவர்களே, அதனாலே எல்லா நிலையிலையும் ரப்பு நம்மை பார்க்கிறான் என்ற ஒரு உணர்வோடு ரகசிய வாழ்க்கையை, நம்முடைய நீயத்தை, அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான ரிஸ்கை தருவதாக குர்ஆன் வாக்களிக்கிறது. செய்கிற காரியம் எவ்வளவு பெரிது என்பதல்ல முக்கியம், எவ்வளவு அதனுடைய தரம் என்ன என்பதுதான் முக்கியம், எப்படி நீயத் என்பதுதான் முக்கியம். காரியம் எவ்வளவு பெருசுங்கிறது அல்ல. பள்ளிவாசலை கட்டினார்கள் மதீனாவுக்கு அவுட்டர்ல, சில பேர் சேர்ந்து ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கா நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ஹைபர் யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிற, வந்த பிறகு நான் வர்றேன்ட்டாங்க. வந்த பிறகு நான் சம்பந்தமா பாக்குறேன்னாங்க. வந்த பிறகு மீண்டும் வந்து அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்த உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், நாயகமே நீங்க அங்க போக கூடாது. அவர்கள் பள்ளியைத்தான் கட்டி இருக்கிறார்கள், ஆனால் நோக்கம் நல்லதல்ல. அந்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டும் அங்கே என்பதற்காக அல்ல, இயக்கத்தை வளர்ப்பதற்காக, மூமின்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்குவதற்காக இந்த நோக்கம் அங்கே இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரா வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன். மூமின்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குவதற்காக, தங்களுடைய இயக்கத்தின் வலிமைக்காக என்பது மாத்திரம் அது நோக்கமாக இருந்தால் ரப்பை வணங்குவதற்காக என்ற நோக்கம் இல்லையே. கட்டப்பட்டது பள்ளி என்ற பெயரில் இருந்தாலும் அது மஸ்ஜித் அல்ல, மஸ்ஜித் திரார், உலகத்திற்கு இடையூறு அளிக்கக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கும் குபா மஸ்ஜிதுக்கு பக்கத்துல இந்த இடம் அது வெறும் குப்பை மேடாகத்தான் இருக்கிறது. அந்த இடம் அப்படி குப்பை மேடாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபிகளில் சிலர் அங்க ஒரு வீடு வாங்கி இருந்தாங்க. வீடு வாங்கி இருந்தா உள்ளிருந்து தீ வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இன்றும் அந்த இடம் அப்படியே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திரார், இடையூறு வரக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். சங்கைக்குரியவர்களே, காரியம் எவ்வளவு பெரிது என்பது அல்ல, நாம் அல்லாஹுக்காக அதை செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலாபலன்களை அல்லாஹ் விசாலமாக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் சொன்னான், உமை யத்தகில்லா, யார் ரகசிய வாழ்க்கையிலே அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கி அவன் அறியாத புறத்தில் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை தருகிறான் என்று சொன்னான். ஏராளமான நிகழ்வுகள் ஹதீஸுகள் எழுதுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் அறியாத வயர்சுகு, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய அந்த வார்த்தை என்ன அழகான வார்த்தை, வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவனே நினைக்காத விதத்தில் அல்லாஹ் அவனுக்கு போதுமான ரிஸ்கை வழங்குகிறான் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சமுள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஒரு மனிதனுக்கு விசாலமான ரிஸ்கிற்குண்டான காரணங்களில் ஒன்று அவன் ஷுக்ர் செய்வது. அதே போல விசாலமான ரிஸ்கிற்குண்டான காரணங்களை குர்ஆன் சொல்கிறது, தன்னுடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்வது. யாருக்காகவும் அல்ல, யாரும் பார்க்க என்பதற்காக அல்ல, என்னை படைத்த ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல காரியங்களை செய்து பாவங்களை விட்டு விலகினால் அவன் அறியாத விதத்தில் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை தருகிறான். ரிஸ்கிற்குண்டான 3வது காரணத்தை குர்ஆன் சொல்கிறது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்
இதுபோல் உள்ள வார்த்தைகள் என்பது மாத்திரமல்ல, செய்துவிட்ட பாவங்களை மனதளவிலே வேதனைப்பட்டு அல்லாஹ் இவ்வளவு பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறான், நான் ஒரு நன்றி கெட்டவனாக ரப்புக்கு சுக்குர் இல்லாமல் இப்படி பாவங்களை செய்து விட்டேனே, அவன் தந்த கைகளை கொண்டு அவன் தந்த அவயவங்களை கொண்டு அவனுக்கு மாற்றமாக பாவங்களை நான் செய்து விட்டேனே என்று செய்துவிட்ட பாவங்களை எண்ணி ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்தார், அவனுக்கு வரக்கூடிய எல்லா முசீபத்தும் நீங்குதுன்னு ஹதீஸ்ல வருது. இஸ்திக்ஃபாரை கொண்டு முசீபத்துகள் நீங்குகிறது. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு விசாலமான ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்று குர்ஆன் ஷரீஃப் வாக்களிக்கிறது. விசாலமான ரிஸ்க்குக்கும் பரக்கத்தான ரிஸ்க்கிற்கும் போதுமான அளவிற்குண்டான ரிஸ்க்குக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. இஸ்திக்ஃபார்னா இப்ப நம்மள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சித்திக் நாய் வந்து கேட்கறாங்க, எனக்கு ஏதாவது ஓதுறதுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்மள்ட்ட யாராவது கேட்டு நாம ஒரு இஸ்திக்ஃபாரை சொல்லி கொடுத்தா நான் என்ன பாவம் செய்த இஸ்திக்ஃபார் செய்ய நினைக்கிறோம். அதல்ல பெருமக்களை, இஸ்திக்ஃபார் செய்வது என்பது இருக்கிறதே பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கு பல்வேறு காரியங்களை சொல்கிறார். ஒரு மனிதன் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் ஏராளமான பலாபலன்கள் அதை கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று விசாலமான ரிஸ்க். அதனாலே விசாலமான ரிஸ்க்கிற்கும் பரக்கத்தான ரிஸ்க்கிற்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் இஸ்திக்ஃபார் என்பதை சொல்கிறார். அதே போல உறவுகளை சேர்ந்து வாழ்வது. நண்பர்கள்ட்ட பிரியமா இருக்கிறாங்க, உறவுகள் விஷயத்தில் சமூகம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறது. அவன் நன்றி கெட்ட செலுத்துகிறான், நன்றி இல்லாதவங்கிறான். உறவுகளத்தில் நன்றிக்காக ஒரு காரியத்தை செய்வதல் பெருமக்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், சேர்ந்து வாழ வேண்டும் என்று. நாம வச்சிருக்கிறது என்ன, அவர் கல்யாணத்துல அவர் என்ன செய்ய, ஒரு கவர் 500 ரூபாய் தந்தாலும் நோட்ல எழுதி வச்சுக்கிறது, அது மாதிரி திருப்பி வரும் பொழுது 500 ரூபாய் கொடுக்கிறது. இது அல்ல, இது பகரம். சொன்னாங்க, இது பகரம் அல்ல. உறவு என்பது சேர்ந்து வாழ்வது. அவரை பகைத்தாலும் ஒருங்கினாலும் சேர்ந்து இருப்பதற்கு பெயர் தான் சிலத்துன்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் சேர்ந்து வாழ்வதுன்னு சொன்னாங்க. உறவுகளை நீங்கள் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் விசாலமான ரிஸ்கை யார் ஆசைப்படுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய வார்த்தை, விசாலமான ரிஸ்கை யாராவது நீங்கள் ஆசைப்பட்டால், உங்களுடைய நீண்ட வாழ்நாளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால், நல்ல முடிவிற்கு நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் ஃபல் யஸில் ரஹ்மா உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார். விசாலமான ரிஸ்கிற்கு ஹதீஸிலே சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகளில் ஒன்று ஒரு மனிதன் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல ஒரு மனிதர் எல்லா காலங்களிலும் பேணுதலாக தொழுகிறார். இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு பேணுதலாக தொழும் பொழுது, குடும்பத்தாரும் தொழும் பொழுது வீட்டில் விசாலமான ரிஸ்க் வருதுன்னு வருது. நாயகமே, தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் ஏவுங்கள், நீங்களும் அதிலே உறுதியாக இருங்கள். நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கல, ரிஸ்கை நாம தர்றோங்கிறோம். அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், யார் விசாலமான நிலை, யார் வீட்டிலேயும் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அங்கே விசாலமான ரிஸ்க் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று அந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு விளக்கம் சொல்கிறார். அதே போல ஒரு மனிதர் ஒரு ஊர்ல வாழ்ந்தா ஈமானோடு வாழ முடியாதுன்னா அந்த ஊரை விட்டு ஈமானோடு அங்கிருந்து வாழ முடியாது. அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டால் எங்கே போனால் ஈமானோடும் இறையச்சத்தோடு வாழ முடியுமோ அந்த பூமிக்கு வேற எந்த நோக்கம் இல்லாம இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, இங்கே அப்படி வாழ முடியவில்லை என்பதற்காக அந்த ஊரை விட்டு அங்க போனா அவருக்கும் அல்லாஹ் விசாலமான ரிஸ்கை கொடுக்கிறான் என்பது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். மதீனா வாசிகள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள் தான் அதற்கு உதாரணம். மக்காவிலே பல்வேறு விதமான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். மதீனாவில் அல்லாஹ் ரிஸ்கினுடைய வாசல்களை திறந்து கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே நாயகத்தை பார்த்து கூட சொன்னான், நாயகமே, உங்களுக்கு நாம் விசாலமான ரிஸ்கை தந்து நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமான் ஆக்கலையான்னு கேட்டான். ஹதீஸ்ல ஒரு தடவை வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அலி இப்னு அபீ தாலிப் இருந்தான்னு வர்றாங்க. வந்து அவங்க வீட்டுல ஒரு சின்ன சிரமத்தை சொல்றாங்க. சொன்னாங்க, அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வசதி, ஏராளமான கனிமத்தினுடைய ஆடுகள் வந்திருக்கு, 5000 ஆடு இருக்குது, வேணுமா, ஒரு 5 துவா இருக்குது, அது சொல்லி தரவான்னு கேட்டாங்க. அந்த துவா எப்படி துவான்னா, உங்களுடைய துன்யாவையும் ஹைராக்கும், ஆகிரத்தையும் ஹைராக்கும். உங்களுடைய துன்யாவும் சீராயிரும், ஆகிரத்தும் சீராயிரும். அலிதான் சொன்னாங்க, 5000 ஆடுங்க ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. 5000 ஆடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லையே, பெரிய பெரிய கூட்டம் அல்லவா. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய ஹபீபை நான் அந்த துவாவை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி கொடுத்தான், யா அல்லாஹ், எனக்கு ஹலாலான ரிஸ்கை, என்னுடைய கஸ்பை நீ நல்லதாக ஆக்கித்தான், என்னுடைய குணத்தை நீ விசாலமாக்கித்தான், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை சொல்லி கொடுக்கிறான்.
இப்படி துஆவை செய்து இதை நீங்கள் ஓதி வாருங்கள், உங்களுடைய துன்யாவும் சிறக்கும் ஆகிரத்தும் சிறக்கும். பாவங்களை மன்னித்து விட வேண்டும் என்று துஆ செய்ய சொன்னார். அதேபோல என்னுடைய சம்பாத்தியத்தை நல்லதாக ஆக்கிறப்பே துஆ செய்ய சொன்னார். விசாலமான நல்ல குணத்தை தா என்று துஆ செய்ய சொன்னார். விசாலமான நல்ல குணத்தை தாய். அதேபோல் நான் ஒரு காரியத்தை செய்தால் அது உன்னுடைய திருப்திக்கு மாற்றமாக அமைந்துவிடக் கூடாது, அப்படி ஒரு நிலையை என்னிடத்தில் தான் கேட்டார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார் என்று வருகிறது. அருமையானவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசாலமான ரிஸ்க் இருக்கு. உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பதை போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது முக்கியமானது. அதேபோல் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து பூமியில் ஈமானோடு வாழ முடியாது என்று சொல்லும் பொழுது எங்கே சென்றால் ஈமானோடு வாழ முடியுமோ இந்த நோக்கத்திற்காக சென்றால் அல்லாஹ் விசாலமான ரிஸ்கை கொடுக்கிறார். அதேபோல துஆவையும் மாற்றம் சொல்லித் தருகிறார். ஒரு மனிதர் ரப்பிடத்தில் கேட்கிறார், ரப்பிடத்தில் யாசிக்கிறார். அவனிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தட்டில்லாத குறைவில்லாத விசாலமான ரிஸ்கை ஏற்படுத்தி தருகிறான் என்று குர்ஆன் சொல்கிறார். விசாலமான ரிஸ்க்னு நாம நிறைய பணம் வச்சிருக்கிறது நினைக்கிறோம். பணம் அல்ல, மனதுதான் அடிப்படை. விசாலமான ரிஸ்க் என்பதற்கு அடிப்படை போதுமான அளவிற்குண்டான மன நிறைவு என்பதுதான் முக்கியமான. ஒரு மனிதர் ஏராளமாக வைத்திருக்கிறார், மனதளவில் ஏழையாக இருக்கிறார். ஒருவர் அளவோடு தான் வைத்திருக்கிறார் போதுமான அளவிற்கு, ஆனால் மனதிலே போதும் என்ற மனம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதுதான் விசாலமான ரிஸ்கினுடைய நிலை. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட உயர்வான குணங்கள் நம்முடைய விசாலமான ரிஸ்கிற்கு காரணமாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயந்து வாழக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஹலாலான பரக்கத்தான ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள்வானாக. அவன் தந்த பொருளாதாரத்திலிருந்து, அவன் தந்த பாக்கியங்களிலிருந்து, அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கும் நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Bye.